श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्नशिवाकारं चिदानन्दघनं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगचिदानन्दमण्डित प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। कामान् कारणतान् गतान् अगणितान् कार्यैरनन्तैर्महीमुख्यैः सर्वमनोगतैरधिगतान् मानेरनेकैः स्फुटम् कामक्रोधलोभमोघमदमात्सर्यादिषट्कं च यद्बीजं भ्राजयति प्रणौमि तदहं ते साधु कामेश्वरी. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாசர்னால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுனுடைய 9வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். 8, 9, 10 இந்த 3 ஸ்லோகங்களில் சங்கேத சார மூலவித்யான்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய மத்திய பாகமாக இருக்கக்கூடிய காமராஜ பீஜத்தை பற்றி, அதனுடைய மகிமையை பற்றி சொல்லின்னு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அதில் 9வது ஸ்லோகத்தில் இந்த காமராஜ பீஜத்தினுடைய ஒரு மகிமையை சொல்கிறார். ஹே காமேஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறார். அனந்தைஹி காரியைஹி மகிமுக்கியைஹி சர்வ மனோகதைஹி மானைஹி அநேகைஹி ஸ்புடம் அதிகணான் அகணிதான் காரணதான் கதான் காமான் காமக்ரோதலோபமோகமத மாத்சர்யாதி ஷட்கம் ச தே சாது பீஜம் பிராஜயதி தத் அகம் பிரணௌமி அப்படிங்கிறார். ஹே காமேஸ்வரி, அனந்தைஹி ரொம்ப இந்த ஜெகத்காரண தன்மையை அடைஞ்சிருக்கக்கூடிய காயைஹி சதுர்முக பிரம்மாதிகளினுடைய காமனைகளை கூட மகீமுக்கியைஹி பிருத்திவி அப்பு தேஜு வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள்னால இருக்கக்கூடிய அவைகள்னால் நம்ம அறியப்படக்கூடிய எந்த ஒரு ஆசைகள் இருக்கோ அவைகளையும் சர்வ மனோகதைஹி தன்னுடைய மனசுக்கு தோணினதெல்லாம் ஆசைப்பட்டுண்டு அதில் இருக்கக்கூடிய மானைஹி அநேகைஹி, இதில் வேதமானது நமக்கு பலவிதமான ஆசைகளை இப்படி இருந்தால் தேவலாம்னு சிலது சொல்லியிருக்கு. ஆசைன்னு சொல்லக்கூடியவை வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மானைஹி அநேகைஹின்னு சொன்னது என்னன்னாக்க, ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள்லாம் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு காமனைகள் இருக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஐஹிக, ஆமுஷ்மிக, பாரமார்த்திக அப்படின்னு 3 விதமான காமனைகளை இந்த வேத சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஐஹிக அப்படிங்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்பட்டு அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தர்ம மார்க்கத்தில் இருந்துண்டு ஆசைப்படக்கூடியது. தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசைகள் ஐஹிக ஆசைகள் அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம அடைய வேண்டிய ஆசைகள். ஆமுஷ்மிக அப்படிங்கிறது சொர்க்காதி லோகங்களில் இந்த யஜ்யத்தை பண்ணினா இந்த சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாளே, இல்லை நரகம், இல்லை பிரம்மலோகம், பித்ருலோகம், இப்படிலாம் பல உலகங்கள் இருக்குது. ஆமுஷ்மிகம் அப்படின்னு சொர்க்காதி இதர லோகங்களில் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாஸ்திரமே என்ன சொல்கிறது, யஜ்ய யாகாதிகள் இதெல்லாம் செஞ்சாக்க ஆமுஷ்மிகமான பலமானது கிடச்சி சொர்க்காதிகளுக்கு போவான், அங்கே இருக்கக்கூடிய இன்பத்தெல்லாம் அடைவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மேலே பாரமார்த்திகம் அப்படிங்கிறது மோட்ச இச்சை. இப்படியாக ஐஹிக, ஆமுஷ்மிக, பாரமார்த்திக அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளை பற்றிலாம் மானைஹி அநேகைஹி ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் எல்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழி. அதை ஸ்புடம், அது நன்றாக தெளிவாக நமக்கு காமிக்கக்கூடியது. அதிகணானு, அதனால் அறியப்பட்டு
அகணிதான். அகணிதான்னா கணக்கில்லாத ஆசைகள். இப்படிலாம் பலவிதமான ஆசைகள் இருக்கு. மனசு இதுதான் ஆசைப்படணும்னு இல்லாமல் தோணினதெல்லாம் ஆசைப்படுறது. அது மாதிரி இல்லாமல் ஐகிக ஆமுஷ்மிக பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு தோஷமில்லை. ஆனால் காரணத்தான் கணான், இந்த உலக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய காரணமாக இருப்பதற்கெல்லாம் என்னென்னலாம் காமனங்கள் இருக்கோ அவைகள் எல்லாத்துக்கும் காம குரோத லோப மோக மத மாத்சரியாதி ஷட்கம் ச அப்படிங்கிறார். இந்த காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விஷயங்களை ஷட் ரிபு அப்படின்னு சொல்லுவா. அரி ஷட்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் நாசஹேது. இதெல்லாம் தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காமம் ஆசை, குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய கோபம், லோபம் அப்படிங்கிறது பேராசை, அதுக்கு மேலே மோகம் அப்படிங்கிறது மதிமயக்கம்னு சொல்லுவாளே, மனசே நமக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாத மோகமானது ஏற்படுறது. மதம் பிடிச்சி கொழுப்பு பிடிச்சி மதம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது. மாத்சரியம் பொறாமை, இவைகள் எல்லாமுமே அரிஷட்வர்க்கம். இவைகளெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இவைகள்னால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய நிலைமையே மறந்து போகக்கூடியது. இவைகளெல்லாம் கூட பிரகாசிக்க வைக்கக்கூடியது. இவைகளை கூட பிரகாசிக்க வைக்கக்கூடியது எது அப்படின்னாக்க தே சாது பீஜம் பிராஜயதி. இவைகளை கூட பிரகாசிக்க வைக்கக்கூடிய காமராஜ பீஜமானது, அப்படிப்பட்ட பீஜத்தை நான் பிரணவமி, அதை நான் நமஸ்கரிக்கிறேன். இதை கீதையில் கூட, கீதாவில் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படிங்கிறார். இந்த மாதிரி காமக்ரோத லோபம் ஆச்சரியாதிகள் எல்லாம் ஷட் ரிப்புக்கள் எல்லாம் தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியது. இவைகள் எல்லாத்தையும் நம்ம விலக்கி வைக்கணும் அப்படின்னு நமக்கு பிரகாசிக்க வைக்கக்கூடிய எந்த ஒரு காமராஜ பீஜம் இருக்கோ அப்படிப்பட்ட காமராஜ பீஜத்துக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். இதுல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்தெந்த ஆசைகள் இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் அம்பாளினுடைய அருள்னால நமக்கு போக்கடிச்சு தர்மத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காமனைகள் இருக்கோ அவைகளை மட்டுமே நம்ம செய்ய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைக்கிறது இந்த ஈம்னு சொல்லக்கூடிய காமகலா பீஜத்தினுடைய அதனுடைய ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப அழகாக இந்த இடத்துல எடுத்து சொல்றார். ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே காமராஜ பீஜத்தை பற்றி சொல்றார். அதை அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.